சுரேஷ்குமார், விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் தமிழக அரசு தேர்தலின் போது தாவேகா கட்சி தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடனை முழுமையாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தற்சமயம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்துவிட்டார். முதல்வர் எப்படி வாக்குறுதி கொடுத்தாரோ அதே போல முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே குறைதீர்ப்பு கூட்டத்தில் அவர்கள் வலுவாக தங்களது கருத்துக்களை முன்வைத்தாங்க. பின்னர் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது காவல்துறையினர் அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு கூறினார்கள். அப்போது அவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சியர் அலுவலகத்திலே அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என காவல்துறை வாக்குவாதம் ஈடுபட்டு கோஷங்களையும் எழுப்பினாங்க. இப்பொழுது அந்த போராட்டத்தின் போது கருப்பு துண்டு மற்றும் தலையில் உருமால் கட்டி கொண்டு போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டாங்க. பின்னர் செய்தியாளர்கள் பேசிய அவர்கள் வேளாண் பட்ஜெட்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வாக்குறுதியில் அளித்தது போல வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்டதை தான் தற்போது விவசாயிகள் கேட்பதாகவும் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடன்களை முழுமையாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பாக பட்ஜெட்டில் அறிவிப்பு ஏதும் வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக விவசாயிகளை ஒன்று திரட்டி மாநில அளவிலான போராட்டத்தை மேற்கொள்வோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.